நாங்க இப்போ தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி ரெடி ஆயிட்டோம். சரி என்ன பண்றது, அது வரைக்கும் ரீல்ஸ் ஆச்சும் பண்ணுவோன்ட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கார் வந்தது, ஓலா புக் பண்ணியிருந்தோம். கார்ல போயிட்டு ட்ரெயின்ல ஏறி உக்காந்தாச்சு. நைட்டு கிளம்புனோம். ட்ரெயின்ல சும்மா இல்லப்பா, நாங்க பாக்குற வரைக்கும் பார்த்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ரீல்ஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு யூடியூப்காக ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியா போகுது. நல்லா விண்டோ சீட்டு, பர்த்து தான். அங்கேயே 2-3 ரீல்ஸை பண்ணிட்டு தூக்கம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். காலைல ஏஞ்சி அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போனோம். போகிற வழியெல்லாம் கோயிலுங்க தான். ஊராது செம்ம ஊருப்பா. நம்மளாம் சென்னையில இருந்துட்டு அங்கே போனால அது ஒரு தனி சந்தோஷம்தான். அங்கே ஊருக்கு போயிட்டோம்ப்பா. ஊருக்கு போயிட்டு காலையில ஏஞ்சிதான் சரி வீடெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு காமிச்சேன். எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா காத்தோட்டமா. இதை வந்து என் மருமக சமைக்கிறா. பால் குடம் எடுக்கிறவங்க விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அதனால குளிச்சுட்டு அவங்களுக்காக அடுப்புல சமைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். கடகடகன்னு வேலை ஆயிடுது. எல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டோம்னா உக்காந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பால் குடம் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம்ப்பா. அந்த ஊர்ல ஒரு வித்தியாசமா பண்றாங்க. வாழை இலை, அரிசி, வேப்பலை, மா இலை எல்லாத்தையும் வச்சு தேங்காய் வச்சு கலசம் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்கப்பா. பால் ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கோயில்ல இருக்கவங்க வந்து தேங்காய் உடைக்கிறாங்கப்பா. தேங்காய் உடைச்சிட்டு சாம்பிராணி காட்டுறாங்கப்பா. ஒரு கலசத்துக்கும் சாம்பிராணி காட்டிட்டு ஊதுவத்தி காட்டுறாங்க. அது காட்டி எல்லாரும் தலைக்கு அந்த குளத்துலயே தலைக்கு முழுகிறாங்க. குளிச்சுட்டு வந்து சந்தனம் பொட்டு எல்லாத்தையும் வச்சுக்கின்னு மாலை எல்லாம் போட்டு உக்காரல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஐயரெல்லாம் வராங்க. ஐயர் வந்ததுக்கு அப்புறம் அந்த இதுவெல்லாம் வெட்டுறாங்க. ஐயர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேப்பலை, மா இலை இதுக்கெல்லாம் வந்து நல்ல தூபம் காட்டுறாரு. நல்ல தூபம்லாம் காட்டி ஒரு இடத்துலயும் வந்து தேங்காய்லாம் உடைக்கிறாரு. அவங்க வேண்டுதலுக்கு கை கால் வலி, உடம்பு வலிக்கு எல்லாம் உருவம் அங்க வைக்கிறாங்க. அந்த உருவத்தை எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு அதுக்கும் பூஜை போடுறாங்க. மண்ணால ஆன உருவம், அதுக்கும் பூஜை போடுறாங்க. பூஜை போட்டுட்டு அங்கிருந்து எடுக்கிறதுக்காக எல்லாருமே சாமி வருதுப்பா. சரியான சாமி. ஆனா நல்லா செய்யறாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 1000 கண்ணு வேணும். அவ்வளோ அருமையா இருக்கு. அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதான் இவர் வராரா, வந்து எல்லாத்துக்கும் வைக்கிறாரு. தூபம் காட்டி தூப ஆராதனை எல்லாம் காட்டி முடிச்சதும் வயசுல பெரியவங்க அந்த கலசத்தை வந்து தூக்கி தலையில வைக்கிறாங்க. அது வைக்கிறதுக்குள்ளதே தான் தேங்காய் உடைக்கிறாங்க, கற்பூரம் காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டி முடிக்கிறது காட்டியுமா ஒருத்தர் வேலை சாமி வந்துடுதுப்பா. பாத்தீங்களா, அந்த கால் உருவம், கால் வலிக்கு கால் உருவம், உடம்பு வலிக்கு உடம்பு உருவம். அந்த மாதிரி அந்த ஊர்ல இது ஒரு பழக்கம் போல இருக்கு. நம்ம சென்னையில எல்லாம் அப்படி இல்லை. ஆனா நல்லா இருக்கு அந்த பழக்கம். சூப்பரா இருக்கு. ஆனா பாக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும். அருமையா செய்யறாங்கப்பா. சரி, எங்களுக்கு நல்ல எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு பயபக்தியோட பார்த்துன்னு உக்காந்துருந்தோம். சரி, உங்களுக்கெல்லாம் காட்டணுமேன்றதுக்காக தான் நானே இதை ஒரு வீடியோவை எடுத்துன்னு வந்தேன். நம்ம எல்லாம் சென்னையில இருக்கிறோம் இல்லையா, பாருங்க உடனே எல்லாருக்கும் சாமி வந்துடுது. எப்படி ஆடுறாங்க பாருங்களா. அவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்க வைக்குது. ஆம்பளை பொம்பளைன்ட்டு எல்லாருமே சாமி வருதுப்பா. எங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கோயிலோட இந்த கோயிலை வந்து சுத்தி 3 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் ஜனங்க பால் குடம் இதே மாதிரிதான் பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த சாமி ஆடுறது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த பாட்டு வேற போட்டாங்களா, அந்த பாட்டுக்கு ஏற்றதும் உடனே எல்லாருமேலே வருது சாமி. இந்த வேற மோளாடு பாருங்க, ஒரு ஜென்ஸ் மேல கூட வந்துச்சு. செம்மையா ஆடினார் அவரு கூட.
நம்ம கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சாமி வந்ததும் ஒருத்தர் ஆடி ஆடி அதுக்கப்புறமா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பால் குடம் எடுத்து ஆகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வயசுல பெரியவங்களாம் பார்த்து தூக்கி வைக்கிறாங்க தலையில. பாருங்க, ஒருத்தரா தூக்கி தலையில வைக்கிறாங்களா. இதெல்லாம் வந்து எங்க சம்மந்தி குடும்பம். அப்புறம் இவர் தான் எங்க சம்மந்தியோட அப்பா. அவர் வந்து அவங்க பிள்ளைக்கு வச்சார். அப்படியே பால் காவடி எடுத்துக்கின்னு ஒருத்தர் நடந்து போறோம். அந்த கோயிலையே சுத்தணும். அப்படியே ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு அந்த சாமி, மாரியம்மன் சாமி எத்தனை போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு, அடுத்தது மாவிளக்கு. வயிற்றுல ஏதாவது பிரச்சனைன்னா மாவிளக்கு போறேன்னு வேண்டிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்க, அந்த மாவிளக்கு விளக்கு மாதிரி நல்லா குண்டா அழகாக பிசைஞ்சு அதில் வந்து வெல்லம், அரிசி மாவு, உடச்சக்கல்ல, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மாவை பிணையிறாங்க. அதுக்காட்டு நாங்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்துன்னு இருந்தோம். செல்ஃபி அங்கேயும் விடல, செல்ஃபி போட்டோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காகவே இதெல்லாம் ஒரு ஞாபகமா இருக்கும் நல்லா. அதுக்குதான் அவங்க அதுக்கிட்ட மாவிளக்கு ரெடி பண்ணி அவங்கள படுக்க வச்சு வாழை இலை வச்சு தேங்காய் கற்பூரம் வச்சு அதுக்குள்ள பாருங்க இவங்களோட போட்டோ ஷூட்டு. இந்த மாவிளக்கு இந்த பக்கம் போட்டோ ஷூட்டு. என் பையனும் மருமகளும், அவளுக்கே சிரிப்பு வந்துருக்கு. அவர் ஒரு ஆசை, அவருக்கு போட்டு வைக்கிற மாதிரி போட்டோ. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைச்சி வளைச்சி அதுங்க ஜாலியா இருக்குதுங்க. அவங்களுக்கு அப்புறம் மாவிளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். நாங்களும் உக்காந்து சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி அந்த விளக்கு எல்லாருமே அவங்கள மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரியான கூட்டம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கூட்டம். அது இன்னும் வீடியோவில் வந்தாலும் வரும் பாருங்க. அதுவும் தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஊரை சுற்றி தென்னை மரம். நம்ம சும்மா இருப்போமா, தென்னை மரத்தெல்லாம் பார்த்ததும் வயலெல்லாம் பார்த்ததும் அங்கேயே ஒரு ரீல்ஸ். எங்கள் வீட்டுக்காக தான் கேமராமேன். வா வா போ, நான் பிடிக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு, என்ன பாட்டு சரி ஞாபகம் வரல, அதையும் ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. துவரக்குறிச்சி அங்கேயே ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த குளத்தாண்ட போயிட்டு பாட்டு ஒன்று போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு என்ன வேலை இருக்குது, கோயிலை பார்த்தோமா ரீல்ஸ் பண்ணோமா ஜாலியாக இருந்தோமான்னு வந்தோம். அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாரும் பூங்காவடி எடுத்துட்டு வந்தாங்க. பாருங்களேன், நல்லா லைட் செட்டிங்லாம். இப்போ வெளிச்சத்துக்கு லைட் செட்டிங் தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னும் நிறைய பேர் எடுத்துங்க வந்தாங்க. இதில் ஒரு 2-3 தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் நேரம் ஆக ஆக நிறைய பேர் எடுத்தாங்க காவடி. பூங்காவடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. மோளை தாளம் வச்சுன்னு எங்கள் சவுண்டு வச்சா காப்பி ரேட்டு கேட்கொண்டு தான் நாங்கள் சவுண்டு மீட் பண்ணிட்டு நானே சொல்கிறேன். ஆனால் அந்த சவுண்டுக்கு நமக்கே வராத சாமி கூட வந்துடும் கொடுக்குது. அவ்வளோ நல்லா இந்த புல்லை அரிச்சிச்சு போங்க. பாருங்களேன் எப்படி அடிச்சிங்கன்னு. ஆனால் அந்த ஊர் ஜனமே அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க. அந்த ஒரு 10 நாள் திருவிழாவில் செம்ம ஜாலியாக இருந்தது. அவங்களுக்கு ஜாலியாக இருந்தது இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஜாலியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன குளத்தாண்ட உக்காந்துன்னு காவடியெல்லாம் வரும்னு சொன்னாங்க, அதனால உக்காந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்துன்னே இருந்துச்சு. நாங்கள் எதையும் விடலை, எல்லாத்தையும் உக்காந்து பார்த்துன்னு இருந்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.